வணக்கம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் வரும் 41வது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டு வருகிறது. கொடைக்கானலில் நேற்று முன்தினம் வீரையனால் முன்னாள் மந்திரி நாகேந்திரன் கடத்தப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பண்ணை வீட்டில் தன் மனைவியுடன் இருந்த முன்னாள் மந்திரியை வீரையன் தனி ஆளாய் துப்பாக்கி முனையில் கடத்தியுள்ளான். ஏற்கனவே வீரையனால் இதுவரை 5 பேர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே வீரையனை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வந்த சந்திரபோஸ் மற்றும் அவரது தலைமையின் கீழ் பணியாற்றி வந்த தென்னவன், ஜெயபிரகாஷ், சக்திவேல் மற்றும் வினோத்குமார் ஆகிய 5 அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சற்று முன் வந்த செய்தி. தமிழக அரசால் வீரையனை பிடிக்கும் பொறுப்பு காவல்துறையின் 5 அதிகாரிகளிடமிருந்து மீட்பு படைக்கு மாற்றப்பட்டுள்ளது. உங்களுக்கு என்ன செஞ்சு தரல? நீங்க கேட்ட மாதிரி வீரையனை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி கொடுத்தேன். மேலிடத்து எதிர்ப்பு மீறி ஸ்பெஷல் பவர்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஆனா என்ன பிரயோஜனம்? எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தீங்களே, அதுதான் மிச்சம். இப்ப என்னாச்சு பாருங்க. அந்த வீர விஷயத்துல என்ன நம்பாம அந்த மீட்பு படையை நம்ப ஆரம்பிச்சாங்க. என்னுடைய 25 வருஷம் சர்வீஸ்ல எனக்கு கிடைச்ச பிளாக் மார்க் எல்லாம் உங்களால. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? போங்க போங்க, போய் வேலை செய்யற இடத்துலயாவது சின்சியரா வேலை செய்யுங்க. நான் வீரையன் பேசுறேன். முன்னாள் மந்திரி நாகேந்திரனை அதாமா உன் புருஷனை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். நான் கேட்ட 3 கோடி ரூபாயை நான் சொன்ன இடத்துக்கு அனுப்பி வைக்கலன்னா உன் புருஷனை அனுப்பிடுவேன். உயிரோட இல்லம்மா, போனமா. அம்மா, இதையே கேட்டு எவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருப்பீங்க? நம்ம ஐயாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. மீட்பு பட வர்றதுக்கு முன்னாடி பணத்தை அவங்க சொன்ன ஆளுகிட்ட கொடுத்துட்டோம்னா ஐயாவை மீட்டலாமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? பணம் நகையை சேர்த்தால 2 கோடிக்கு மேல வராது. வீடு கட்டுறதை நிறுத்திட்டு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கையில காலில் விழுந்தாவது பணத்தை கேட்டு பார்க்கலாமா? ஐயா இல்லாத இந்த நேரத்துல நம்மளை நம்பி யாரு பணம் கொடுப்பாங்க? உள்ளதாச்சியான நான் எங்க போய் நிற்பேன் முருகா? கடைசி எங்களுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்கு சார். இனிமே வேற விஷயமா எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எல்லாமே அந்த மீட்பு படை போய் சேர்ந்தாச்சு. இல்ல சார், மீட்பு படைக்கு வந்து சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு சார். இவ்வளவு நாள் முடியாது. இன்னும் இருக்கிற 24 மணி நேரத்துல எப்படி முடியும்? நாங்க அவனை 90% நெருங்கிட்டோம் சார். அந்த வீரையனை உயிரோடவோ இல்ல பிணமாகவோ நிச்சயமா பிடிக்க முடியும் சார். எங்க 5 பேரோட டிரான்ஸ்பரை மாத்துறதுக்காக நான் இதை சொல்லல சார். டிபார்ட்மெண்ட்ல உங்க மேல பிளாக் மார்க் விழாம செய்ய வேண்டியது எங்க கடமையா நினைக்கிறேன் சார். அதுக்கு உங்க உதவி இருந்தா போதும் சார். ஓகே. கடவுளே, விடுங்கம்மா. என் புருஷனையாவது காப்பாத்தணும். ஏங்கம்மா. ஏலே, எங்கடா இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்க? நம்ம பாரிவளல் டாக்டரை நேற்று ராத்திரி அந்த வீரன் கொண்டுட்டானாம, அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். சரி சரி உட்கார், நானும் அங்கதான் போறேன். நமக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு இருந்த டாக்டரா இப்படி அநியாயமா கொண்டுட்டானே. அந்த வீரனுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுப்பா. இல்ல, வீரன் கதையே நேத்த முடிஞ்சு போச்சுல்ல. என்னது, வீரனும் செத்துட்டானா? வீரன் மட்டும் இல்ல, அவன் கடத்தி வச்சிருந்தா முன்னாள் மந்திரியும் காலி. சார், வீரையனை என்கவுண்டர் பண்ணும்போது டாக்டர் பாரிவளவன் கொல்லப்பட்டிருக்காரு. அவருக்கு இந்த கேஸுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவரை கொண்டது யார் சார்? சார்
சப் இன்ஸ்பெக்டர் ஜெயபிரகாஷ், ஹெட் கான்ஸ்டபிள் சக்திவேல் 2 பேரும் ஷூட் பண்ணதுல வீரய்யன் உடம்புல 2 குண்டு பாய்ச்சு. ப்ளீஸ். குண்டடிப்பட்ட வீரய்யன் தப்பிச்சு ஓடும்போது எதிர்த்தாப்புல பாலத்து வழியா டாக்டர் பாரிவள்ளல் கார்ல வர்றத வீரய்யன் பார்த்திருக்கான். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ப்ளீஸ் சார் நீங்களே சொல்லுங்க சார். சார் அந்த வீரய்யன் கூட வைத்தியம் பண்ண சொல்லி மிரட்டிருக்கான். நேர்மையான டாக்டர் வைத்தியம் பண்ண மாட்டேன்னு சொன்னனால அவரை சுட்டுட்டு கொஞ்ச நேரத்துல இவனும் செத்து போயிட்டா சார். சார் ப்ளீஸ் சார். சார் வீர மிரட்டி வாங்கின 3 கோடி ரூபாய் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? சார் காட்டுல மீட்பு படைகள் தேடிட்டு இருக்காங்க சார். பாடி போஸ்ட்மார்ட்டம் ஆகி போச்சா சார்? ஓகே. அந்த டாக்டர் அந்த நேரத்தில் எங்கே போயிட்டு இருந்தாருன்னு விசாரிச்சிங்களா? நோ சார். ஏன் போஸ்? சார் எங்க 5 பேருக்கு டியூட்டி முடிஞ்சு 6 மணி நேரம் ஆச்சு சார். நீங்க வந்த உடனே சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக வெயிட்டிங் சார். ஓ ஐம் சாரி. வீரனை என்கவுண்டர் பண்ணி எனக்கு கிடைக்கிற பிளாக் மார்க் வந்து காப்பாற்றுவீங்க. ஆனா உங்க 5 பேருடைய டிரான்ஸ்ஃபரை என்னால் ஒன்றும் செய்ய முடியல. சார் நாங்கள் 5 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போனாலும் டிபார்ட்மெண்ட் வேலையை தானே சார் பார்க்க போகிறோம். எங்களுக்கு சந்தோஷம் தான் சார். நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம் சார். ஓகே தென். பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீரய்யன் படத்தை தேடி யாரும் காட்டுக்குள் போக வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அவ்வாறு செய்வது சட்டப்படி குற்றமாகும். சட்டத்தை மீறுபவர்களுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும்.
சாரா சாரா சர்ச் ஃபாதர் வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்ல, நான் வரேன். கபினி எப்படி இருக்கா சாரா? கொஞ்ச நாளா பிரச்சனை எதுவும் இல்லை. நீ எப்படி இருக்கேம்மா? அவரோட ஆத்மா இருக்கிறதுனால நான் நிம்மதியா இருக்கேன். நீ இப்படியே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போற சாரா? பள்ளிக்கூடம், அனாதை விடுதி, முதியோர் இல்லம்னு நீ பாத்துக்கிற எல்லாரும் தாங்க அனாதைங்கிறது தெரியாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீ மட்டும் இந்த இருட்டில் அப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரா. நிம்மதி வெளிச்சத்துல தான் கிடைக்கும்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. ஒரு கரண்ட் வசதியை ஏற்படுத்திக்கிட்டு டிவி கிவின்னு பார்த்து வெளி உலகத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே, மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இந்த இருட்டில் இருக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. நான் ஏதேதோ பேசி உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஃபாதர். இந்த பக்கமா வர்றப்போ சரி அப்படியே உன்னையும் பார்த்து போலாம்னு வந்தேன். நானும் உங்களை பார்க்க வரலான்னு இருந்தேன். முக்கியமான விஷயமா? நாளைக்கு அவருடைய 20வது வருஷ நினைவு நாள். நீங்களும் வரணும். ஓ. सन्नामित्र संवरुणः सन्ना भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्ना प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋधं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवत तत्वक्तारमवत अवतु माम् अवदिवक्ताराम् शांति. எல்லோரும் சாப்பிட போலாம். ஐயா படத்துக்கிற படையல் சாப்பாடு அவாத்து மாமி தான் சாப்பிடணும். நமஸ்காரம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீ ஒரு கிறிஸ்துவ பெண்ணா இருந்தாலும் பாரிவிழலுக்காக இந்து முறைப்படி ஒவ்வொரு வருஷம் திதி எடுக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். அது என்னோட கடமை ஃபாதர். நல்லபடியா முடிஞ்சது எல்லாமே. தேங்க்ஸ் ஃபாதர் நீங்க வந்ததுக்கு. சரி ஃபாதர் நான் வரேன். யாருப்பா நீ? யார் நீ? எந்த ஊரு? இது ஐயாக்கு படைச்ச படையல் சாப்பாடுப்பா. நீ அங்க போய் சாப்பிடு. இதையே சாப்பிடுற. ஏ சுந்தரு, ஏ மாணிக்கம், ஏ ஜெயராஜ், நீ சொல்ற மாதிரி நானும் அங்க ஏட்டு சின்னத்துல கொடுற மாதிரி இல்ல. ஏதோ பிரச்சனை இருக்கு. படையல் சாப்பாடு இவன் சாப்பிடுறான். இவன் யாருன்னே தெரியல. சாப்பிடாதன்னா கேட்க மாட்டேங்கிறான்ப்பா. சாப்பாடு அங்க போட்டு சாப்பாடு தான் அங்க போட்டு சாப்பிடக்கூடாதுல்ல. கொஞ்சம் என்ன பார்த்து வந்துடுறேன். அவனை அடிச்சு இழுத்துட்டு போச்சு. எல்லாம் பண்ண முடியாதையா? அதுக்கெல்லாம் இடம் இல்லையா? இருங்கப்பா. என்னப்பா என்ன ஃபாதர்? இந்த படையல் சாப்பாடு அம்மா சாப்பிட வேண்டியது. இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சொன்னா காது கேட்காத மாதிரி இருக்கான். தம்பி தம்பி யாருப்பா நீ? ஏப்பா ஏன் அழற? உன்னை யாரும் சாப்பிட வேணான்னு சொல்லல. இந்த சாப்பாடு ஒரு படத்துக்கு முன்னாடி கும்பிட்டா படையல் சாப்பாடு. இதோடைய மனைவி அல்லது குழந்தைகள் தான் சாப்பிடலாம். வேற யாரும் சாப்பிடக்கூடாது. இது அவங்க நம்பிக்கை.
நமக்கு சாப்பாடு அங்கே இருக்கு. இததான் ஃபாதர் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். வாப்பா போகலாம். இந்த சாப்பாடு அவங்க மனைவி குழந்தைகள் தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாதா ஃபாதர்? இன்னொருத்தரும் சாப்பிடலாம். அது இறந்து போன டாக்டர் பாரிவள்ளல். அதான் ஃபாதர் நான் சாப்பிட்டேன். என்ன அந்த பையன் சமத்தமா பேசிட்டு இருக்கான்? என்னப்பா சொல்ற? நான் தான் டாக்டர் பாரிவள்ளல். உங்க எல்லாரையும் பார்க்கத்தான் நான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன். இவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல பார்க்கலம்மா. கவலைப்படாத, கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ சார், இந்த போட்டோல இருக்கிறவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீ பார்த்திருக்கியா? இல்லனே. உங்களோட பாரிவள்ளல். அது என்ன இதெல்லாம்? அதான் ஒண்ணும் புரியலம்மா. முதல்ல அந்த பையனை அடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க. நீ பதறப்படாதம்மா, போய் உட்காரு. நான் பாத்துக்கிறேம்மா. போ. தைரியமா இரு, கண்டுபிடிச்சிடலாம் நிச்சயமா. இதுக்கு மேல இவர் மேல ஒரு அடி அடிக்க கூட அனுமதிக்க மாட்டேன். உடம்புல தெம்பில்லாத ஒருத்தனை இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறீங்களே, என்ன நியாயம் இது? தவசம் எதுக்காக பண்றாங்க? இங்க சுத்திக்கிட்டு இருக்க ஆன்மாவுக்கு நாங்க உங்களை மறக்கல தெரிவிக்க தனியா தவசம் பண்றாங்க. உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை படிச்ச பாரிவள்ளல் ஆன்மா இதை மன்னிக்காது. இப்ப நீங்க என்ன செய்யணுங்கிறீங்க? முதல்ல இவருக்கு சாப்பிட கொடுங்க ஐயா. சாப்பிட்டு தூங்கட்டும். நாளை காலைல தெம்பா பேச சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அதுக்கப்புறமா நாம ஒரு முடிவுக்கு வரலாம். அது வரைக்கும் அமைதியா இருங்க. போங்க. மெதுவாப்பா, மெதுவா. சாரா, நான் தான் உன்னோட பாரிவள்ளல். சாரா, இன்னும் தெரியலையா சாரா? நான் தான் உன்னோட பாரி. சாரா, யாருமே காணோம். ஃபாதர் எங்க? இவங்களோட போய் விளையாடிக்கிட்டு வெளியே போய் விளையாடுங்க. போங்க வெளியே போய் விளையாடுங்க. சார் யாரு? ஃபாதர் நான் தான் பாரிவள்ளல், நேவில இருந்து. பாரி மறந்துட்டீங்களா ஃபாதர்? உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல மனுஷங்க சுத்தி இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, அண்ணன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார் ஃபாதர். அப்பா இறந்த பிறகு நீங்க இந்த ஒன்னா படிக்கிறதுக்கு ஃபாரின் போயிட்டீங்க. நீயாவது அடிக்கடி போன் பண்ணுவேன். உங்க அண்ணன் இத்தனை வருஷத்துல 2-3 தடவை தான் போன் பண்ணிருப்பாரு. ஆமா, இப்ப அவர் எந்த நாட்டுல இருக்காரு? கல்ஃப்ல இருக்காரு. அவரு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. யாரும் பொண்ணு கொடுக்கலையா? உங்களை தான் அப்பவே வெளியே விளையாட சொன்னீங்களா? போங்க. இந்த பொண்ணு பேரு சாரா. நம்ம சர்ச்சிலேயே வளர்ந்த பொண்ணு. விளையாட்டு திறமை கொஞ்சம் அதிகம். தப்பா இருக்காரு. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? உங்களுக்கு சொல்லாமலே ஃபாதர், நான் கூட நல்ல பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன். பட் அண்ணனுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. பாரி,
நீங்க இந்தியன் நேவிக்கு எப்ப திரும்பி போறதா இருக்கீங்க? இல்லை ஃபாதர், டாக்டர் படிப்பு அப்படி இப்படின்னு வெளிநாட்டில் கொஞ்சம் வருஷம் போயிருச்சு. 10 வருஷம் நேவியில் முடிச்சாச்சு. இனிமே நம்ம ஊர் தான். என் கடைசி காலம் வரைக்கும் இங்கே தான் ஃபாதர். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரு. ஐயா வணக்கம். நான் கான்ஸ்டபிள் சின்னதர வந்திருக்கேன். வாங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்ல சொல்லி அனுப்பிச்சாரு. சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க ஐயா. என்ன? ஊருக்குள்ள வீரைய பிரச்சனையால உங்களை கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க சொன்னாங்க. இன்னும் நீங்க கொஞ்சம் ஊருக்குள்ள தள்ளி வந்துட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் வராதுன்னு சொல்ல சொன்னாங்க. டிபார்ட்மெண்ட்ல ஆளுங்க பத்தாதனால உங்களுக்கு தனியா போலீஸ் பாதுகாப்பு போட முடியல. பரவாயில்லைங்க, உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. என்ன நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏழை ஜனங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுங்க. வரங்க ஐயா. ஒரு நிமிஷம். இந்தாங்க. வேண்டாங்க ஐயா. இங்க பாருங்க, இவ்வளவு தூரம் குளிர்ல என்ன தேடி வந்திருக்கீங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. ஐயா நான் வந்தது என் கடமை. இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள பல பேர் நல்லா வாழ்றாங்கன்னா அது உங்களாலதான். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், பத்திரமா இருக்கணும். நான் புறப்படுறேங்க ஐயா. சரிங்க. சாரா, என்னம்மா ஆச்சு? தனியா உட்கார்ந்திருக்க? ஒன்றும் இல்லை ஃபாதர். பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டதுனால போர் அடிக்குதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அந்த டாக்டரை பற்றி தான். அவருக்கு என்னம்மா ஆச்சு? அவருக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒன்றும் ஆகாது. பெரிய இடத்துல பிறந்தவர், பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்தவர். அவர் நினைச்சா அவர் வாழ்க்கையை எப்படி வேணா அமைச்சுக்கலாம். ஆனா அவர் நமக்காக, நம்ம ஊர் மக்களுக்காக எந்த பலனையும் எதிர்பார்க்காம இவ்வளவு உதவி செய்யறாரே. அவர் மாதிரியே நானும் நம்ம மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் ஃபாதர். ஆனா அதை எப்படி எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. சாரா, உன் நல்ல மனசு எனக்கு புரியுதுமா. நீ நான் வளர்த்த பொண்ணு, எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா நீ தனியா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? ஒண்ணு செய்யலாம். என்ன ஃபாதர்? நம்ம மக்களுக்கு இவ்வளவு உதவி செய்யற டாக்டருக்கு நீ ஏன் உதவியா இருக்க கூடாது? இது நம்ம வந்த வழிமா இல்லையே, வேற ஏதோ ஒரு வழியில வந்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். நம்ம அந்த வழியா போனா கொஞ்சம் சுத்திட்டு வரணும். இந்த வழியா போனா இதோ 5 நிமிஷத்துல ஜீப்புக்கு போயிடலாம். வாங்க. ஏதோ நீ சொல்ற, நானும் நம்புறேன். நீங்க தைரியமா வாங்க டாக்டர். இந்த காட்டுல எனக்கு தெரியாத இடமே இல்ல. உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லைன்னு சொன்ன, அப்போ இத பத்தியும் தெரிஞ்சிருக்கும். சத்தியமா எனக்கு இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. முதல்ல என்ன இங்க இருந்து இறக்கி விடுங்க ப்ளீஸ். ஓகே, கூல் கூல் கூல். ஏன் டென்ஷன் ஆகுற?
நான் எதுக்கு சொன்னேன்? இதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். எழுந்துட்டாங்களா? ராத்திரி எல்லாம் அம்மா தூங்கவே இல்லை. வாட்ச்மேன், நைட் அந்த பையனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? கொடுத்தேன். அந்த பையனை தேடி யாராவது வந்தாங்களா? இதுவரைக்கும் யாரும் வரல. ஏதோ பிரஷர் வர மாதிரி இருக்கே. ஆமா, அந்த பையனை தேடி தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யாரும் ஒண்ணும் பேசிக்காதீங்க, வரட்டும் பா. யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கிற மாதிரி வந்துட்டு இந்த பையனோட சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? ஆமா, அந்த மாதிரி தான் தெரியுது. யார் கட்டி போட்டது? கட்டி போட்டது இல்லாம கண்மூடித்தனமா அடிச்சு போட்டிருக்கீங்களே. பொறுமா, பொறு, கொஞ்சம் அமைதியாயிருமா. நான் அடிச்சு போடுற மாதிரி போட்டிருக்கீங்களே. மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சா பேசுறியா நீ? அவன் என்ன தப்பு பண்ணிருக்கா தெரியுமா? என்னையா பண்ணாரு? என்ன பண்ணாரு? உங்க வீட்டு நகை திருட்டாரா? இல்ல பணத்தை கடை வாங்கி திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டாரா? அது கூட பரவாயில்லம்மா. இந்த ஊரே தெய்வமா மதிக்கிறீங்க சாரம்மாவே பொண்டாட்டின்னு சொல்றாரு. அவனுக்கு நீ இவ்வளவு வக்காலத்து வாங்குறிய? நீ யாருமா? அப்படி கேளுங்க. எனக்கு தாலி கட்டிட்டு பொண்டாட்டி இல்லன்னு சொல்றாரு. என் பேரு மல்லிகா. இவர் கார்த்திக், என் அண்ணன். எங்க சொந்த ஊர் கோயம்புத்தூர். இவர் பேர் ஜோஷ் பிரகாஷ். சொந்த ஊர் நெல்லை மாவட்டம் பக்கத்துல குறும்பூர். ஒரு நாள் ஜோஷ் வீட்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. வரதட்சணையே வேணான்னு கல்யாணத்தை முடிவு பண்ணாங்க. ஏற்கனவே வீட்ல இருந்த கஷ்டத்தினால எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டேன். அப்புறம் எல்லாரும் விருப்பப்பட்ட மாதிரி எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. என்னாச்சு சொல்லுங்க. உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அம்மா அப்பா கூப்பிட்டுமா? உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? இல்ல என்ன பிடிக்கலையா? ரெண்டும் தான். வேற யாரையாவது காதலிக்கிறீங்களா? இல்ல, கல்யாணமே ஆயிடுச்சு. இது முன்னாடி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா என் வாழ்க்கையாவது காப்பாத்திருக்கலாமே. ஏன் இப்படி செஞ்சீங்க? பயப்படுத்து பேசுங்க. எங்க அம்மா அப்பா கிட்ட எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் சொன்னதுனாலதான் என்ன இதே அறையில 12 வருஷமா பூட்டி வச்சிருந்தாங்க. 12 வருஷமாவா? என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஜோஷ் பிரகாஷ் இல்ல. என்னோட பேர் பாரிவள்ளல், டாக்டர் பாரிவள்ளல். எனக்கு கல்யாணமாயி 20 வருஷம் ஆகுது. என்னோட மனைவி பேரு சாரல், சாரல் ஜீவஜோதி. ஆண்டவா, இது என்ன சோதனை? இதா மல்லிகா,
இங்க வாயேன். நான் வாழ்ந்த இடம் மல்லிகா. தோ இங்க பாரு. தோ இப்படியே நீ இங்கேருந்து போனேன்னு வச்சுக்கோயேன். ஐயோ இப்படி இல்லையே. தோ இங்கேருந்து இப்படியே நீ போனேன்னு வச்சுக்கோயேன். ஐயோ இதுவும் இல்லையே. பெருமாள் மலை, பெருமாள் மலை மல்லிகா, பெருமாள் மலை. பெருமாள் மலையில நீ அப்படியே போனேன்னு வச்சுக்கோயேன். மூஞ்சிகள் மூஞ்சிகள் மல்லிகா, மூஞ்சிகள். மூஞ்சிகள்ல இருந்து அப்படியே கீழே வாயேன். வில்பட்டி வில்பட்டி மல்லிகா. வில்பட்டியில இருந்து அப்படியே நீ கீழே வாயேன். பணக்காடு பணக்காடு மல்லிகா. பணக்காடுல இருந்து இப்படியே நீ போனேன்னு வச்சுக்கோயேன். இதான் மல்லிகா. இதான் நான் வாழ்ந்த இடம் மல்லிகா. அங்க நான் சொன்னவங்க எல்லாம் இருப்பாங்க. சொன்னவங்க எல்லாம் இருப்பாங்க. அது யார் அது? சர்ச் ஃபாதர் ஆரோக்கியராஜ், போஸ்ட் மாஸ்டர் ரத்னம், அப்புறம் யாரு? கான்ஸ்டபிள் சின்னதுரை. முக்கியமா சாரா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா மல்லிகா. மல்லிகா, என்னோட வாழ்க்கைய நான் சாரா கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் மல்லிகா. என்ன தயவு செய்து அங்க கூட்டிட்டு போ மல்லிகா. நீ கூட்டிட்டு போலனா எனக்கு வாழ்க்கையே இல்லை மல்லிகா. மல்லிகா மல்லிகா என்ன கூட்டிட்டு போ மல்லிகா. மல்லிகா, எத்தனை வருஷம் கழிச்சும் சாரல் ஜீவஜோதியோட முகம் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. போட்டோ பார்த்தா அப்படியே அச்சியஸ்லாம் சாரமா மாதிரியே இருக்கு. அசல் அப்படியே இருக்கு. அதிசயமா இருக்கு. இதயமே என் இதயமே அது ஏதோ ஆகுதே. உயிரிலே என் உயிரிலே இன்று பூக்கள் பூக்குதே. என் கண்கள் பார்க்குதே, அது நீரை பார்க்குதே. என் சுவாசம் தீயை போல மாறுதே. எங்கோ என் உள்ளம் செல்லுதே. ஏதோ என் பார்வை தேடுதே. சிலையாய் கிடந்தேன் இங்கே அடனான். சிறகாய் கலைந்தேன் பறந்தேன். இதயமே என் இதயமே அது ஏதோ ஆகுதே. உயிரிலே என் உயிரிலே இன்று பூக்கள் பூக்குதே. ஞாபகம் தோன்றுதே. பிறந்தேன் மீண்டும் அட நான் இங்கு வாழவே. பறக்கின்ற பறவைகள் தன் கூட்டினை சேருதே. உறவில்லா தனிமையே அட இங்கே நரகமே. ஏதோ என் நெஞ்சில் மோதுதே. சிலையாய் கிடந்தேன் இங்கே அடனான். சிறகாய் கலைந்தேன் பறந்தேன்.
மாற்றங்கள் தோன்றுதே உறவை தேடி அட என் நெஞ்சம் ஏங்குதே நடைவண்டி ஞாபகம் அட எனக்குள்ளே வந்ததே மீண்டும் நான் குழந்தையாய் என் கால்களும் தவழுதே அங்கே என் உள்ளம் செல்லுதே எதையோ என் பார்வை தேடுதே சிலையாய் கிடந்தேன் இங்கே அட நான் சிறகாய் கலைந்தேன் பறந்தேன் இதயமே என் இதயமே அது ஏதோ ஆகுதே உயிரிலே என் உயிரிலே இன்று பூக்கள் பூக்குதே. ஊர் பெரியவங்க அவருக்கு நல்லது சொல்லி நீங்க தான் என் தங்கச்சியோட சேர்த்து வைக்கணும். பாருங்கண்ணா வந்திருக்கிறது நிச்சயமா நம்ம பாரிவல் ஐயா தான். இதுல எனக்கு எந்த விதத்திலும் சந்தேகம் இல்ல. என்ன வாத்தியாரே நான் சொல்றது சரிதானோ? நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நாம ஒரு முடிவு எடுக்காம அந்த பொண்ணுக்கு நாம எப்படி நியாயம் சொல்ல முடியும்? அதுவும் சரிதான். அப்போ இந்த பிரச்சனை போலீஸுக்கு போனாதான் முடிவுக்கு வரும். அட சும்மா இருங்கய்யா. எந்த காலத்துல நம்ம ஊருக்கு போலீஸ் வந்திருக்கு? கொலைகாரனை கூட நாம தான் கொண்டு போலீஸ் இருக்கோம். தலைவரை நம்ம ஸ்டேஷன் போகலைனாலும் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஸ்டேஷன் போனா என்ன பண்றது? ஏன் தம்பி நீ இங்க இருக்கிறத பத்தி உங்க குடும்பத்தை சொல்லியாச்சா? ஜோஷ் இங்க இருக்கிறத பத்தி அவங்களுக்கு தெரியும். நாங்களே 2 நாள்ல சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரோம்னு சொல்லியிருக்கோம். நல்ல வேலை செஞ்சுக்க தம்பி. வாத்தியாரே அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. தம்பி சொல்லிட்டாருல 2 நாள் சமாதானப்படுத்தினோன்னு 2 நாள் பொறுப்போம், அதுக்கப்புறம் பாப்போம். வாத்தியாரே 2 நாள் தங்குறாங்கன்னா எந்த வீட்டுல தங்குவாங்க? இதுவும் நியாயமான கேள்விதான். 3 பேரும் இந்த வீட்லயே தங்கிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. மத்தெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். வாங்க போலாம். ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி. வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி அக்யூஸ்ட் எல்லாம் என்கவுண்டர்ல போட்டு தள்ளனியா? அது சம்பந்தமான ஃபைல்ஸ்லாம் உங்க டேபிள்ல இருக்கு சார். மார்னிங் சார். கார்ல லக்கேஜ் எல்லாம் பத்திரமா இருக்குமா? சார் இது போலீஸ் வண்டி சார். அதனால தான் கேட்டேன். குட் மார்னிங் சார். ஹையர் அஃபீஷியல்ஸ் தீவிரமா விசாரிச்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா தான் ராத்திரி பகலா பேசிட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? கோயிங் ஆன் வெல். சிரா ஸ்லிம் ஆயிட்டீங்க. எப்படி போயிட்டு இருக்கு சார்? பரபரப்பா போயிட்டு இருக்கு. மூச்சு விட கூட நேரம் இல்லை. என்னால நம்பவே முடியல சார். நீங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது கூட 1 மினிட் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். எல்லாத்தையும் முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. சார் வரேன் சார். ஓகே. இதுல மேட்டர் இருக்கு. இது பையனுடைய போட்டோ. டாக்டர் பாரிவள்ளல இருந்து சுமார் எத்தனை வருஷம் இருக்கும்? 20 வருஷம் முடியுது சார். விளையாட்டா ஓடிடுச்சு 20 வருஷம். சரி பரவாயில்ல. இந்த வழக்கை பொறுத்தவரை அதை வழக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்துல இருக்கிற ஜோஷு பத்தி இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து ஒரு புகாரும் வரல. அப்ப அங்க இருக்கிறவங்க ஜோசப் பாரிவள்ளல்னு நம்புறாங்களா சார்? அதை பத்தி எனக்கு சரியா தெரியல. புகார் கொடுக்காததுக்கு வேற சில காரணங்கள் இருந்தாலும் இருக்கலாம். இல்ல அவங்களே இன்னமும் தேடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் அந்த ஏரியாக்குள்ள எந்த ஒரு போலீஸும் போனதில்லை. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றதெல்லாம் கூட மீடியாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். புகார் வரலன்னா கூட இந்த பிரச்சனையை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. முதல் காரணம் வாரிசே இல்லாத பாரிவள்ளல் மனைவி பேர்ல இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து. 2வது காரணம் இந்த பையன் உண்மையாவே பாரிவள்ளலோட மறுபிறவியா இருக்கும் பட்சத்துல கடந்த 20 வருஷ காலமா வீரையன் பாரிவள்ளல் இவங்களோட புதஞ்சு கிடக்கிற பல உண்மைகள், பல மர்மங்கள் நிச்சயமா ஒரு விடை கிடைக்கும்னு நான் நம்புறேன். இட்ஸ் வெரி வெரி ட்ரூ சார். அப்புறம் இந்த பிரச்சனை இல்லாம முடிக்கணும்னா
புதுசா ஒரு டீம் ஃபார்ம் பண்றதை விட 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தலைமையில பூச்சி ஆபரேஷன்ல நீங்க ஜெயபிரகாஷ், சக்திவேல், அப்புறம் வினோத்குமார் சார். எஸ் கரெக்ட், வினோத்குமார். நீங்க 4 பேர் இருந்தீங்கன்னா சுலபமா முடியும்னு நினைச்சேன். இப்ப நான் என்ன செய்யணும் சார்? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஊருக்கு போய் மக்களோட மக்களா கலந்து ஜோஷுவை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். பூச்சி ஆபரேஷன் பார்ட் 2. அப்படி போடு. தம்பி தம்பி விளையாடுறாரு தம்பி. காட்டுக்குள்ள வேட்டையாடவா, நான் வேட்டையாடவா, அழகான புள்ளி மண்ணை மாட்டிக்கொள்ளவா, நீ மாட்டிக்கொள்ளவா. கோடாரி வேட்டைக்காரா ரொம்ப மோசமடா, ரொம்ப மோசமடா. உன் பார்வை தப்பு தப்பா ஏதோ பேசுதடா, என் இடுப்பு கூசுதடா. கோடி வைத்தியகாரி ரொம்ப புழுக்காதே, நீ பம்பு பழக்காதே. சாமி போல நீதான் ஏன் என்ன சுத்துற, அழகில் ஆத்தாய கண்ண குத்துற, அடி பிரம்மனுக்கு நீ லஞ்சம் தந்திய. உள்முளைச்ச பூமி விவசாயம் பார்க்கறியே, அட ஆட்டுக்குட்டி போல நீ மேய பார்க்கறியே. அல்லா காட்டுக்குள்ளே வேட்டையாடு, அழகான புள்ளி மண்ணை மாட்டிக்கொள்ளு. நான் உன்னை பார்க்க வந்தேனே, என் உயிரை உனக்கு தந்தேனே. உன் கண்ணை பார்க்க சொன்னாயே, என் அழகை பார்த்து நின்றாயே. வானத்தில் உன் முகத்தை அச்சடிக்க வேணும், இந்தியாவின் பணமதிப்பை இன்னும் கூட்ட வேணும். நீ அழகா பேசுறியே, நான் அசரம் மாட்டேனே. நீ வசியம் பண்ணுறியே, நான் வரவே மாட்டேனே. நீ கிட்ட வந்து நிற்கும் போது ரத்த ஓட்டம் கூடுதடி. உதடி நாயனமா உடனே ஊதனுமா, ஓ இடுப்பு மத்தளமா என் கையால் தட்டணுமா. அல்லா காட்டுக்குள்ள வேட்டையாடவா, நான் வேட்டையாடவா, அழகான புள்ளி மண்ணை மாட்டிக்கொள்ளவா.
நீ அதிலே ஒட்டி கொண்டாயே பட்டாம்பூச்சி கண்ணாலே நான் பறந்து மேலே சென்றேனே உந்தன் வார்த்தை கேட்கும் போது நானும் ஏதோவானேன் ஒரு பார்வை ஒன்று போதும் என்ன வென்றாரே குட்டி கோபுரமே நீ விலகி போகாதே நான் தொட்டு பார்க்கணுமே நீ தடைகள் போடாதே நீ உந்தன் கையை நீட்டிடாதே கூச்சம் என்னை கொல்லுதே அழகு கட்டணமே பாச்சல் கட்டணமா என் கண்கள் சக்கனமே தினம் உன்னை சுற்றிடுமே ஆளெல்லாம் காட்டுக்குள்ளே வேட்டையாடவா நான் வேட்டையாடவா அழகான புள்ளி மண்ணை மாட்டிக்கொள்ளவா நீ மாட்டிக்கொள்ளவா போடா நீ வெட்டைக்காரா ரொம்ப மோசமடா ரொம்ப மோசமடா உன் பார்வை தப்பு தப்பா ஏதோ பேசுறா என் இடுப்பு கூசுறா போடி பைத்தியக்காரி ரொம்ப குலுக்காதே நீ பம்பு வளர்க்காதே சாமி போல நீதான் என்ன சுத்துற உன்னழகில் ஆத்தா என் கண்ண குத்துற அடி பிரம்மனுக்கு நீ லஞ்சம் தந்தி ஆமாண்டா யாரு யாருங்க கபினி கபினி எங்க கபினியை காணோம் கயிறு மட்டும் இருக்கு இங்க என்ன பண்ற ஏய் எங்க போற அம்மா துணைக்கு வரணுமா அம்மா ஐயா நானும் வரேன் நீங்க வந்த பிறகு நம்ம ஊர் மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? பாரிவள்ளல் ஐயா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரே கலகலப்பாயிடுச்சு. என்ன கண்ணையா இங்க அபாயம் எழுதி இருக்கு? இதுல மின்சாரம் பாயுதா? ஆமாங்க ஐயா. எதுக்கு? நம்ம தோட்டத்துல காட்டு பண்ணி காட்டு யானை பூந்து நாசமாக்குறதுனால இது நம்ம அம்மா செஞ்ச ஏற்பாடையா? மிருகங்கள் சாவர அளவுக்கு மின்சாரம் பாயுதா? இல்லையா, மிருகங்களுக்கு ஒரு சின்ன அதிர்வு தான் ஏற்படும். ஆனா தேவைப்பட்டா ஒரு மனுஷனுக்குள்ள மின்சாரம் பாய்ச்சிக்கலாம். கண்ணையா நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? ஒரு 40 வருஷம் இருக்கும் ஐயா.
இந்த 40 வருஷத்துல நீங்க உங்க சொந்த ஊருக்கு எவ்வளவு தடவை போயிருப்பீங்க? ஒரு வாட்டி தான் போயிருக்கிறேன் ஐயா. அது உங்களுக்கு சொல்லிட்டு தான் போயிருக்கிறேன். என்னையா அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஏன் நீ உன் சொந்தக்காரங்களை யாரையும் பார்க்கணும்னு தோணலையா? எனக்காக என் ஊர்ல யாரையா இருக்காங்க? அப்போ உன் பொண்டாட்டி குழந்தைங்க? அதான் எனக்கு கல்யாணமே ஆகலன்ட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது தெரியாது. ஆனா உன் கல்யாணத்துக்குன்னு சொல்லி என்கிட்ட 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனீங்க. அது என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓம் கணானாந்த்வா கணபதிகும் வபாமஹே கவிம் கவீனாபமஸ்ரமஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதஹான ஸ்ரண்வன்னோதி விஸ்வைரசாதனோ. ஆரத்தி செவிச்சுங்கோ. இந்தாம்மா நீ பிரசாதம் எடுத்துக்கோ. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. அதனால நம்மளுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். உன் கண்ணீருக்கும் அவன் கட்டின இந்த தாலிக்கும் நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். கண்ணையா, அது ஹாஸ்பிட்டல் தானே? ஆமா. என்ன அங்க அவ்வளவு கூட்டம்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதியா? அதான் சொல்லிட்டேன்ல, நீங்க போய் முதல்ல காசு ரெடி பண்ணுங்க. அதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஐயா வந்துட்டார்ல, அவர்ட்ட சொல்லுங்க. என்னாச்சு? பதட்டப்படாம சொல்லுங்க. எப்படியாவது பணத்தை போட்டுட்டு பொழுது சாயத்துக்குள்ள வரேன்னு சொன்னாரியா. அது வரைக்கும் இந்த 2 ஊசலும் தாங்குமான்னு தெரியலையா. எனக்கு பயமா இருக்குயா. எப்படியாவது நீங்க தான் எங்களை காப்பாத்து. ஐயோ ஏந்திரிங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். ஏந்திரிங்கம்மா. அம்மா ஏந்திரிங்கம்மா, ஒன்றும் ஆகாதுமா. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்மா. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, பயப்படாதீங்க. மல்லிகா இங்க வா. ஒன்றும் ஆகாதுமா, ஒன்றும் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ஆகாது. மல்லிகா உன் தாலியை கழட்டு. ஒன்றும் ஆகாதுமா, ஒன்றும் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன். கழுத்துல இருக்கிற மஞ்சள் கயிறை கழட்டு. உனக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு சொன்னா புரியாதா? ஐயோ கடவுளே. அப்படி இந்தாங்கம்மா, இதுல 5 பவுன் இருக்கு. முதல்ல போய் உங்க பொண்ணு உயிரை காப்பாத்துங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை, இதை வாங்கிக்கோங்க. போலாமா? உங்களுடைய கஷ்டம் எனக்கும் தெரியுமா? எல்லாருடைய கேள்வியும் தான் ஏன் கேள்வியும். வந்திருக்க பையனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பணம், நகை, சொத்து, இதுக்காகலாம் அந்த பையன் இங்க வரலன்னு நிச்சயமா சொல்லலாம். எப்படிமா? அதுக்காக நிறைய சந்தர்ப்பங்களை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன். ஆனா அதுல அவங்க கவனம் செலுத்தல. அப்படின்னா அந்த பையனுடைய ஒய்ஃப் சொன்ன விலாசத்துல போய் விசாரிச்சு பார்த்தா ஏதாவது தகவல் கிடைக்குமோ? மேனேஜர் போய் விசாரிச்சுட்டு வந்த வரைக்கும் அந்த பொண்ணு சொன்ன எல்லாமே உண்மைதான். அப்ப என் தம்பிக்கிட்டயே என்ன வேணும், எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீன்னு பேசி பாக்குறது தானே? நீங்க சொல்றது சரிதான் ஃபாதர். அப்ப எப்ப பேச போறீங்க? நான் பேச போறதில்ல. அப்புறம் வேற யார் பேச போறா? சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் இளங்கோவன். இளங்கோவனா? இந்தியாவுக்கு வரேன்னு சொல்லிட்டாரா? So, you're Mr. Josh. Tell me, அம்மா அப்பா பேர் என்ன? ஜோஷ்? ஜோஷ், ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போற எல்லா கேள்வியுமே உங்களுடைய இந்த பிறவியை பத்தினது தான். Is it clear? If you feel like, you can tell me your parents' name. Come on. அப்பா பேர் நாகேந்திரன். Good. அம்மா பேர் வைஷ்ணவி. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. ஆஹா. எங்க படிச்சீங்க? விவேகானந்தா மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நெல்லை. எவ்வளவு வரைக்கும் படிச்சிருக்கீங்க?
5வது கிளாஸ் மேல படிக்க முடியல. எதனால நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜோஷ், can I know the reason? எனக்கு படிச்சதே திரும்ப படிக்க இஷ்டம் இல்ல. ஆஹா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஜோஷ், நீங்க 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. உங்க ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் யாருடைய பேராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கம் ஆன், ட்ரை. நான் சரியா சொன்னாலும் தப்பா சொன்னாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது டாக்டர். கிளவர், வெரி இன்டெலிஜென்ட். சரி, உங்க வாழ்க்கையில, அதாவது உங்க ஸ்கூல் டைம்ஸ்ல உங்களுக்கு ஏற்பட்ட காதல் அனுபவங்கள், எனி லவ் எக்ஸ்பீரியன்சஸ், சம்திங் லைக் தட்? சாரா சாரா சாரா. இந்த ஒரு பேரால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? அதுக்கு என்ன சொல்றீங்க? அந்த குழப்பத்தினால தான் நான் இங்க வந்திருக்கேன். சாரா கிட்ட உங்க குழப்பத்தை பத்தி பேசியிருக்கீங்களா? இல்ல. Why? என்ன நம்பாதவங்க கிட்ட நான் ஏன் பேசணும்? மிஸ்டர் ஜோஷ் பிரகாஷ், இது சாராவோட வீடு. டாக்டர், யார் சொன்னா? இது நான் அவளுக்கு போன பரிவையில் எழுதி கொடுத்த வீடு. Hey, relax Josh, relax. No problem, I'm sorry. Cool, okay? I'm not going to talk about this anymore. இனிமே எந்த பிறவி வாழ்க்கை வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? எல்லார் மாதிரியும் சாதாரண பிறவி தான் டாக்டர். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. Sure, there is a way. அதுக்கு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா கண்டிப்பா there is a way, வழி இருக்கு அதுக்கு. கேளுங்க டாக்டர். சாரல் ஜீவஜோதி பத்தின ஞாபகம் உங்களுக்கு எப்பத்துல இருந்து வந்தது? எப்போ எப்படின்னு தெரியல டாக்டர். நோ ப்ராப்ளம். சாராவை நீங்க போன ஜென்மத்துல கடைசியா எப்ப பாத்தீங்க? அது வந்து அது வந்து எப்படி சொல்றது? அதை பத்தி நினைச்சாலே தலை வலிக்குதே. Hey Josh, are you okay? Huh? Cool da. Come on, you okay da? Yeah, I know. Come on, just take this water. Tanni. Yeah, that's fine. That's it. You're fine? நம்ம பேசலாம் டாக்டர். Are you sure? Yes. Yes டாக்டர். Excellent. Good. சாராவை நீங்க பார்த்தது, பேசினது, பழகினது, லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க. உங்ககிட்ட நான் பர்சனலா ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க டாக்டர். ஜோஷ், படுக்கறையில உங்களுக்கும் சாராவுக்கும் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? நான் வந்து இந்த மச்சம், தழும்பு, இந்த மாதிரி விஷயத்தை பத்தி கேட்கல. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. யூ காட் இட்? நான் என்ன கேட்க வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கேன் யூ? என்ன பரிசோதிக்க கேட்ட இந்த கேள்விக்கான பதில நான் வேற யார் கேட்டாலும் சொல்லியிருப்பேன். ஆனா என் சொந்த அண்ணன் நீங்க, உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அண்ணா, அண்ணா, I love you, da. I love you, Pari. அமெரிக்கால கலிபோர்னியா மாகாணத்துல ரொசாரியங்கிற ஒரு 20 வயசு பொண்ணு, பீட்டர் அப்படிங்கிற ஒரு 65 வயசு ஆம்பளை சுட்டு கொன்னுட்டாங்க துப்பாக்கியால. போலீஸ் வந்து விசாரிச்சப்போ நான் ரொசாரியோல என் பேர் ஜூலியா அப்படின்னு சொன்னாவோ. போலீஸ் மேலும் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்ச போது அவ சொன்ன உண்மை என்ன தெரியுமா? 1961 என்ன துப்பாக்கியால சுட்டு கொண்டார் இந்த பீட்டர். அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் இப்ப அவனை நான் சுட்டு கொண்டேன்னு அவ சொன்னான். இதை நான் படிச்சேன். இது அமெரிக்கால மட்டும் இல்ல, திருநெல்வேலி எலஞ்சி கிராமத்துல ஒரு அப்பாவும் பிள்ளையும் இருந்தாங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புள்ள படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான்.
வசதி இல்லாத காரணத்தினால விவசாயம் தான் பண்ணணும்னு அப்பா சொல்லிட்டாரு. தன்னால படிக்க முடியலங்கிற ஒரே ஆதங்கத்தினால தண்டவாளத்துல போய் விழுந்து செத்துட்டான் அந்த பையன். இன்னைக்கு மதுரை ஜிஹெச்லயே மிகப்பெரிய டாக்டரா இருக்கான். நீங்க சொல்றதெல்லாம் சரி. ஆனா வந்துகிற தம்பி ஜோசப் பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க. இவ்வளவு பேரை பத்தி இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் படிச்சது கேள்விப்பட்டதுதான். ஆனா அதே தன்னம்பிக்கையோட அதே மன உறுதியோட நான் பார்த்த முதல் ஆள் ஜோஸ் பிரகாஷ். நான் அடிச்சு சொல்லுவேங்க, வந்திருக்கிறது என்னுடைய தம்பி பாரிவள்ளல் தான். எஸ், இட்ஸ் பாரிவள்ளல். பாத்தியாரே, அன்னைக்கே நான் சொன்னேன் இல்லையோ, வந்திருக்கிறது பாரிவள்ளல் ஐயா தான். என் வாக்கு பலிச்சு போச்சு பாத்தீங்களா? இது ஒரு வருஷமாச்சு அவரை பார்த்து ஒரு குரலை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கேன். சாரா, சாரா, 1 minute. சாரா கிட்ட ஏதாவது பேச விரும்புறியான்னு ஜோஷ் கிட்ட நான் கேட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சாரா கிட்ட பேசணும்னு ஜோஷ் சொன்னான். சாரா, நீ ஒரே ஒரு தடவை மாத்திரம் அவங்ககிட்ட பேசினா மனசுல என்ன இருக்குதுங்கிறத உனக்கு புரிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். Why don't you give it a try, Sarah, please? கண்ணையா, சொல்லுங்கம்மா. டாக்டர் ஐயாவுக்கு 8 மணிக்கெல்லாம் வண்டி இங்கேருந்து 3 மணிக்கெல்லாம் புறப்படணும். ரெடி பண்ணுங்க. சரிங்கம்மா. இந்த இடம் ஞாபகம் இருக்கா சாரா? நீயும் நானும் கடைசியா சந்திச்ச இடம். என்ன விஷயம்? தைரியமா சொல்லுங்க. நீ அம்மாவாக போற. இப்ப நேரா டவுனுக்கு போய் குழந்தைக்கு பொம்மை, ஸ்வெட்டர் எல்லாம் வாங்க போறோம். உனக்கு என்ன வேணும்? நான் சாகும்போது நீ 2 மாசம். நம்ம குழந்தை எங்க சாரா? வணக்கம்மா. மல்லிகா, உங்கள் அன்புக்கு இணை ஒன்றும் இல்லையே, என் தேவை என்றுமே அது உங்கள் சொந்தமே. பல 100 ஜென்மங்கள் அட இன்னும் வேண்டுமே, தினம் உங்களோடு நான் இங்கு வாழ வேண்டுமே. இந்த மக்கள் எல்லாமே என் சொந்த பந்தம் தான், ஒரு அப்பா அம்மா தான் நான் ஒரே
புண்ணியம்தான் அது உங்களால வாழுது புதுசனம் மழைய போல உங்க மனசு ரொம்ப ஈரம் அட உங்களோட இந்த அன்பு மட்டும் போதும் இது மாதிரி வள்ளல் ஐயனார காவல் காட்டுறேன் உன் தேவை சொன்ன ஓடி வந்து தீர்த்து வைக்கிறேன் ஐயா வந்தாலே இந்த ஊரு என்னுடைய ஆலயம் அடைய நினைப்பு உங்களைய சுத்தி வரும் போல எங்க மனசுக்குள்ள நீங்க வள்ளித்தாரும் ஆளு உங்களை போயாரு ஓடும் நானே போல உங்களோட வாழ்வு நீங்க சிந்தும் வேலையால தினம் வாழும் இந்த நாடு ஐயா வந்தாலே நல்ல நேரம் தான் ஊருக்கெல்லாமே நல்ல நாள் அட உங்கள் அன்புக்கு இணை ஒன்றும் இல்லையே என் தேவை என்றுமே அது உங்கள் சொந்தமே பல நூறு ஜென்மங்கள் அட இன்னும் வேண்டுமே தினம் உங்களோடு நான் இங்கு வாழ வேண்டுமே இந்த மக்கள் எல்லாமே என் சொந்த பந்தம் நான் ஒரு அப்பா அம்மா தான் நான் ஒரே பிள்ளைதான் எங்க கிளம்பிட்டு இருக்க? இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. அந்த அம்மா பார்க்கணும்னு சொன்னேன், பார்த்துட்டேன். நாளைக்கு ஒரு தாலி கட்டு இல்ல மோதிரம் மாத்தி குடும்பம் நடத்து. நான் கிளம்புறேன். நான் சாராவை பார்க்க மட்டும்தான் வந்தேன். அப்ப இங்க என்ன நடக்குது? எல்லாமே நீ ஆசைப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்கு ஜோஷ். எனக்கு 2 நாள் டைம் கொடு. கொஞ்சம் வேலை இருக்கு. அது முடிச்சுட்டு நம்ம 3 பேர் ஊருக்கு கிளம்பிடலாம். அப்படி என்ன வேலை ஜோஷ்? எனக்கு தெரியாம? அது உனக்கு சொன்னா புரியாது. அப்ப சரி, எனக்கு புரியவும் வேண்டாம், புரிய வைக்கவும் வேண்டாம். நான் கிளம்புறேன். வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு வந்தாவா இல்ல இங்க இருந்தாவா கூட குடும்பம் நடத்து. எனக்கு கூட பிரச்சனை இல்ல ஜோஷ். நான் சாரா கூட குடும்பம் நடத்த வரல. அப்புறம் எதுக்கு 2 நாள் காத்துட்டு இருக்க சொன்ன? கோடிக்கணக்கான பணத்துக்காக. கோடிக்கணக்கான பணத்துக்காக. வீரிய ஒளிச்சு வச்சு அவ்வளவு பணத்தை 20 வருஷமா யாரும் தெரியலையா? அந்த பணத்துக்காக தான் இங்க பல பேர் கழுகு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா எவனுக்கும் பணம் இருக்கிற இடம் தெரியாது, என்ன தவிர. அப்போ பணத்தை எடுத்துட்டு போயிடலாம்ல? அது அவ்வளவு சுலபம் இல்ல. போலீஸ் கெடுபிடி வேற ஜாஸ்தியா இருக்கு. அந்த பெரிய காட்டுக்குள்ள பணம் இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா பணம் இருக்கிற இடத்த மட்டும் கண்டுபிடிக்க முடியல. அந்த பணத்தை வேற யாரெல்லாம் தேடுறாங்க? கவர்மெண்டே தேடிட்டு இருக்கு. ஆனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஏரியா கிட்டியே நெருங்க முடியாது. உன் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? சொல்ல முடியாது. ஆனா கஷ்டப்பட்டு தேடிட்டோம். இனிமே நம்ம வாழ்க்கையில ஆபத்தும் இல்ல, கஷ்டமும் இல்ல. நம்ம சந்தோஷமா இருக்கலாம் மல்லிகா. ஊருக்கு போனதும் தாலி கட்டுவியா இல்ல பணத்தோட ஓடி போயிடுவியா? சத்தியமா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஐயா, இவர் அப்படியே சொல்லிட்டாலும் நான் விட்டுருவேனா? இல்ல மல்லிகா, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மத்திலயும். இது ஒரு ஜென்மமே போதுடா சாமி. இப்பவே தாங்க முடியல. என்னடி தாங்க?
கொஞ்ச நாள் கூட போயிருக்க முடியாத கல்யாணத்துக்கு? உன்ன மல்லிகா மல்லிகா. இவ்ளோ நாள் நான் பார்த்த ஜோஷுக்கும் நேத்து ராத்திரி அவன் என்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கார்த்திக். அவன் ஏதோ பெரிய திட்டத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பெரிய திட்டம்? அவன் தான் தேங்காய் போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டான்ல, அப்புறம் என்ன? சரி, எப்ப கிளம்பலான்னு சொன்னான் அவன்? பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது நாளைக்கு ராத்திரி நம்ம 3 பேரும் மலையை விட்டு கீழே இறங்கிடலான்னு சொன்னாரு. ஆனா அந்த பொண்ணு கபினி நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அவ எப்ப வெளில போறா, எப்ப வீட்டுக்கு வரா, ஒண்ணுமே புரியல. எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, கபினிக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதியா, அதான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். இங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியோட தான் வந்திருக்கோம். தைரியமா இரு. ஆமா, சாராவை பத்தி நீ என்ன நினைக்கிற மல்லிகா? அவங்கள பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க என்ன சாப்பிடுவாங்க, என்ன ட்ரெஸ் போடுவாங்க, அது மட்டும் தான் தெரியும். மத்தபடி ஒண்ணும் தெரியாது. ஏன் கேக்குற? அவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன சக்திவேல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஏன் சார் லேட்டு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்குறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காலையில ஃப்ளைட்ல வந்தேன். தென்னவன் வந்தாரா? ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல சார். எந்த தகவலும் இல்லையா? கடைசி அவர் யாருக்கு ஃபோன் பண்ணாரு? பிளானை எங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியா உங்ககிட்ட தான் சார் பேசியிருக்காரு. சார் நானே நைட்டு 10 o'clockல இருந்து தென்னவனை காண்டாக்ட் பண்றேன். டஸ் நாட் ரீச்சபிள்னு வந்தது. இன்னும் அதே தான் சார் வந்துட்டு இருக்கு. அந்த பையன் ஜோஷ் அவனை தேடிட்டு போயிருப்பாரு. விரிவான செய்திகள். கொடைக்கானல் காட்டுப்பகுதியான பெரியபாறை என்னுமிடத்தில் சந்தேகப்படும்படி நடமாடிக் கொண்டிருந்த மூவரை போலீசார் இன்று கைது செய்தனர். அம்மூவரில் ஒருவர் திண்டுக்கல் பகுதியை சேர்ந்தவரான லாரி ஓட்டுநர் ஆவார். விசாரணையில் அம்மூவரும் வீரையனால் பதுக்கி வைக்கப்பட்ட கோடிக்கணக்கான பணத்தை தேடி வந்ததாக தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இங்கதான் எங்கேயோ எங்க கண்களால் ஏதோ நீ செய்கிறாய். சுவாசமே எந்த உயிர் நீ ஆகிறாய். கண்களால் ஏதோ நீ செய்கிறாய். அடடா காதல் என்பது கஷ்டமானதா? ஒரு முறை காதல் வந்தது அன்பே உன்னிடம். என் உயிர் இங்கு இல்லையே அங்கே உன்னிடம். தினம் தினம் குத்திக் கொள்ளுதே உந்தன் ஞாபகம். விழிகளில் ஒட்டிக் கொண்டதே அன்பே உன்முகம்.
சுவாசமே எந்த உயிர் நீ ஆகிறாய் கண்களால் ஏதோ நீ செய்கிறாய் அடடா காதல் என்பது கஷ்டமானதா பூக்கள் மோதினால் காயமாகுமா ஒரு முறை காதல் வந்தது அன்பே உன்னிடம் என்னுயிர் இங்கு இல்லையே அங்கே உன்னிடம் தினம் தினம் குத்தி கொல்லுதே உந்தன் ஞாபகம் விழிகளில் ஒட்டி கொண்டதே அன்பே உன்முகம் ஒற்றை நிலவானில் அழகு ஒரே ஒரு காதல் அழகு உந்தன் கண்கள் நீ பார்த்திடுவாயா கட்டான் தரை மீது நிழலாய் ஒட்டிக்கொள்ள ஓடி வரவா உன்னில் என்னை நீ சேர்த்திடுவாயா பனி துளி கூட தீ பொறியாக காதலின் தேகத்தை சுடுதே வெண்ணிலா கொல்லுதே வெப்பம் ஏற்றுதே நீலை என்னுடன் தேவதை நீ எங்கே ஒரு முறை காதல் வந்தது அன்பே உன்னிடம் என்னுயிர் இங்கு இல்லையே அங்கே உன்னிடம் தினம் தினம் குத்தி கொல்லுதே உந்தன் ஞாபகம் விழிகளில் ஒட்டி கொண்டதே அன்பே உன்முகம் சுவாசமே அந்திவானிலே உன் வெட்கம் தோன்றுதே ஆற்று நீரிலே உந்தன் கண்கள் நீந்துதே பூக்கள் வீசுதே உன் மூச்சின் வாசமே தென்றல் காற்றிலே வந்து என்னை தாக்குதே இந்த காதல் என்பது ஒரு மாயம் செய்யுதே என் நெஞ்சம் காகிதம் அது உன்னால் கசகுதே இந்த காதல் என்பது ஒரு மாயம் செய்யுதே என் நெஞ்சம் காகிதம் அது உன்னால் கசகுதே உன்னை நான் நீங்கினால் சுவாசம் நீங்குவே என்று நான் உன்னுடன் என்னுயிர் நீ எங்கே ஒரு முறை காதல் வந்தது அன்பே உன்னிடம் என்னுயிர் இங்கு இல்லையே அங்கே உன்னிடம் தினம் தினம் குத்தி கொல்லுதே உந்தன் ஞாபகம் விழிகளில் ஒட்டி கொண்டதே அன்பே உன்முகம் சுவாசமே கஷ்டமானதா பூக்கள் மோதினால் காயமாகுமா ஜோஷங்க
பயப்படாத பயப்படாத. நான் தான் மல்லிகா. இங்க என்ன பண்ற? சாரா ரூம்ல என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன், அவ்வளவுதான். கார்த்திக், ஜோஷ் இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னுமா? ஜோஷ்க்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்படுறோமோன்னு எனக்கு தோணுது. இந்த பணம் காசு எதுவுமே வேணாம். பழையபடி ஊருக்கு போய் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருந்தா போதும். கார்த்திக், என்ன எங்க போற? மல்லிகா இங்க வா. இன்னைக்கு டேட் என்ன? 23. இன்று என் வாழ்வின் கடைசி நாள். ஜோஷ்க்கு என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் ஆயிருக்காது. வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். இல்ல நீ போய் போலீஸ் கூட்டிட்டு வா, நான் இங்க இருக்கேன். இங்க தனியா இருந்து என்ன பண்ண போற? வா கிளம்பலாம். இல்ல நான் ஜோஷ்ல வர மாட்டேன். நான் ஜோஷ் கூட்டிட்டு வரேன். ஐயோ அறிவு கட்டத்தனமா பேசாத. நம்ம வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஜோஷ் உயிருக்கு தான் ஆபத்து. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? என்ன இவ்வளவு நேரம்? ஐயோ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா? சார், ஏயா தென்னவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அவரை பத்தி எதுவுமே தெரியல சார். அப்படியா? ஏதாவது குடிக்க கொடுத்தாங்களா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஓகே. என் பேர் சந்திரபோஸ், கமிஷனர் ஆஃப் போலீஸ். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 30 வருஷம் சர்வீஸ். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் மிஸ்டர் ஜோஷ் பிரகாஷ், முதல்ல உங்களை பத்தி பேப்பர் படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் நம்பல. அப்புறம் இந்த ஊருக்காரங்க, சர்ச் ஃபாதர், ஏன் சாரா கூட உங்களை பாரி வெள்ளலா ஏத்துக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்ப கூட என்னால உங்களை ஏத்துக்க முடியல. ஆனா காட்டுக்குள்ள யாருடைய உதவியும் இல்லாம தனியா எதையோ தேடிட்டு இருந்தீங்களே, அப்ப நம்பினேன். நீங்க பாரிவள்ளலுடைய மறுபிறவிதான். என்னைய பூசாரி கூட்டத்தை தள்ளிட்டு வந்திருக்கிற? தடை செய்யப்பட்ட காட்டு பகுதியில உங்க 3 பேரும் கட்டபாரம் அம்பியோட சுத்தி நின்றாங்க சார். என்னடா பாக்குற? யோ இரியா, காட்டுக்குள்ள வீரையும் பணத்தை தேடிதானே போனீங்க? ஐயதான் கேக்குறல, சாத்தமா சொல்றியா? இந்த மந்திரவாதத்தை மந்திர சத்தினால காட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சலாம். 5000 பணம் கேட்டாரியா. காட்டுக்குள்ள வரும்போது தான் போலீஸ் கிட்ட மாட்டிட்டுங்க. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா நீ? சரி, நான் 10,000 ரூபாய் தரேன். வீரையும் பணம் இருக்கிற இடத்தை என்ன கொண்டு போய் காமிக்கிறியா? சாமி, என்ன மன்னிச்சிருங்க சாமி. நான் மந்திரவாதியும் இல்ல, தந்திரவாதியும் இல்ல. மந்திரமும் தெரியாது, தந்திரமும் தெரியாது. ஏதோ வயிற்று பொழப்பு கொண்டு 2 பேரும் ஏமாத்தி விடும் சாமி. இந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தா சாமி, அதுக்குள்ள இந்த போலீஸ்கார பிடிச்சி நிப்பாட்டாங்க சாமி. எதுவுமே தெரியாது. கூட்டிட்டு போய் உங்களை லாடம் கட்டி நம்ம எப்ப போலாம்? என்ன கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கிற அந்த இடத்துக்கு. பாரிவள்ளலோட மறுபிறவியான உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த இடம். வீரையன் சாகும் போது பாரிவள்ளல் கிட்ட சொன்னாங்க அந்த இடத்துக்கு. எதிர்காலத்துல நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க போற அந்த இடத்துக்கு.
இதோ பாரு தம்பி, பாரிவள்ளலா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா ஜோஷுவாவா உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். உன் பண பிரச்சனை, மன பிரச்சனை எல்லாம் தான். இப்ப அதே பிரச்சனையில தான் நாங்களும் இருக்கோம். நீயும் உன் கூட வந்திருக்கிற 2 பேரும் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த பணத்துக்கு தானே. பணம் கிடைச்ச உடனே எப்பவோ எஸ்கேப் ஆயிருப்பீங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லாத. இப்ப என்ன சொல்ல வரீங்க? வீரைய சாகும்போது பணத்தை மறைச்சு வச்சிருக்கதா சொன்ன இடத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. அதனால நீ பணம் இருக்கிற ஏரியாவை மட்டும் சொல்லு, எல்லாரும் சேர்ந்து தேடுவோம். பணம் கிடைச்சதும் எல்லாரும் சமமா பங்கிட்டுக்கலாம். அதான் கரெக்ட் சார். என்ன சொல்ற? இருட்டுறதுக்குள்ள கிளம்பலாமா? காட்டுக்குள்ள பணம் இருக்கிற இடம் பேர் என்ன? கத்தி கப்பல். டேய், இங்க வா. இங்கதான் இருக்கு. இதுதான் கத்தி கப்பல் சாமி, நீ சொன்ன இடம். எப்படி? சரி, இங்க இருந்து எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம்? கோயில்ல இருந்து வட பக்கமா ஒரு 15 அடி தூரத்துல இருக்கும். 15 அடி தூரம். 15 அடி தூரம். 6 7 8 9 10 11 12 13 14 15. இங்கயா? தோண்டுங்க சார், தோண்டுங்க. போடு, வேகமா போடு. என்னமோ சத்தம் கேக்குது. சார், தோண்டுங்க சார். தோண்டிட்டே இருக்கோம். என்னையா பண்ற? சரியா தோண்டி செய்யுங்க. மண்ணல்ல அள்ளி கொட்டு இந்த பக்கம். இங்கதான் போதிச்சு வச்சிருக்கான். சீக்கிரம். சீக்கிரம் சொல்லு. வந்துருச்சு. வெரி குட். இத்தனை நேரம் தோண்டி ஒரு அளவே காணோம். இங்க இருக்குதா வேற எங்கேயாச்சும் இருக்குதா? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இங்கதான் இருக்கும். ஏதோ சவுண்ட் கேக்குது. யோ யோ வாயா 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 வாயா. சீக்கிரம் இல்லையா? சார் தள்ளுறாரு. கரெக்ட்டா இல்ல கையால இல்ல. இதெல்லாம் வரைக்கும் மேல போய் பொட்டி. என் கையை ஏன் தரையிட்டீங்க? நம்ம எல்லாரும் கோடீஸ்வரனுங்களா? வெரி குட். சக்தி.
மோசம் போயிட்டோமே. இப்படி தென்னவனை கொலை பண்ணி போட்டு வச்சுக்கிறாங்களே. தென்னவையா? தென்னவா? தென்னவா? தென்னவா, என்ன ஆச்சு உனக்கு? தென்னவா? திரும்புங்க. இருபது வருஷம் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து. எப்படி இருக்கீங்க? முக்கிய செய்தி. முன்னாள் மந்திரி நாகேந்திரன் வீரையனால் கடத்தப்பட்டுள்ளார். அவரை விடுவிக்க 3 கோடி ரூபாய் பிணைத் தொகையாக கொடுக்க வேண்டும் என மிரட்டல் விடுத்துள்ளார். இதற்கிடையே வீரையனை பிடிக்க அமைக்கப்பட்ட தனி போலீஸ் பிரிவுக்கு தலைமை தாங்கும் இன்ஸ்பெக்டர் சந்திரபோஸ் மீட்பு படை காட்டுக்குள் வருவதற்கு முன் அவனை உயிருடனோ பிணமாகவோ பிடிப்பேன் என்று சவால் விட்டுள்ளார். நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்து போச்சு. இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்ல. இவனை இங்கேயே விட்டுட்டு நாம கிளம்பலாம். வாங்க போலாம். சரிப்பா, நாங்க சாப்பிடறதுக்கு எதுவும் தர மாட்டியா? பாம்பு கறி இருக்கு, சாப்பிடுறீங்களா? எங்களையும் அவனாட்ட படுக்க வைக்கவா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? சரி சரி, கோச்சுக்காத போய் எடுத்துட்டு வா போ. இருங்க சார் 5 நிமிஷம். இத புடிங்க. ஓகே, போயிட்டேன் சார். என்னையா டைம் ஆயிடுச்சு? எந்த நேரத்துலயும் மீட்பு பட காட்டுக்குள்ள வந்துடும் சார். சார், இவனை ஏன் சார் ஷூட் பண்றீங்க? அவன் தான் மயக்கத்துல இருக்கானே. இத பாருங்க, வீரையனை போட்டு தள்ளிவிட்டு பணத்தை எடுத்து நம்ம ஓடிடலாம் சார். யோ, என்னையா நீ? நம்ம 6 பேரும் சேர்ந்து தான் அந்த பிளானை போட்டோம். அவன் இவங்கிட்ட நம்மளை பத்தி ஏதாவது உளறி கொட்டிருந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் வீரையும் கூட சேர்ந்து நம்ம போட்ட பிளான் எல்லாம் அவுட் ஆயிடும். நீ வேற கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரையும் போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளுங்க சார். ஆமா சார். சார், வீரையன் ஓடுறான் சார். ஓகே சார். ஒரு நிமிஷம். என்ன சார்? யோ, பணத்தை காணோம்யா. வீரையனை காண சார். தப்பிச்சிருப்பானோ சார்? யோ, இரியா, இந்த பக்கம் போவாத. ஓகே எஸ் சார். போ. வீரையனா? ஐயோ, புல்லட் பாஞ்சிருக்க. மெடிக்கல் பேக் கொண்டு வா. வரல. என்ன பேச முடியல. சொல்லுங்க. இருந்தாலும் நான் சொல்லுங்க, நான் ஒரு உண்மையை சொல்லணும். 5 போலீஸ்காரங்க யார் அவங்க?
அவங்க அவங்க மாஜி மந்திரி நாகேந்திரனை கடத்த சொல்லி 3 கோடி ரூபாய் வாங்க சொன்னாங்க. நானும் பணத்தை வாங்கிட்டேன். இப்போ என் பேரை சொல்லி மந்திரிய கொண்டுட்டாங்க. என்னை ஷூட் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போக பார்த்தாங்க. ஆனா நான் அந்த பணத்தை ஒளிச்சு வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அவங்க என்ன 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 அவங்க 5 பேரும் அவங்க 5 பேர் யாரு சொல்லுங்க? அவங்க 5 பேர் பேர் என்ன? அவங்க ஜெயபிரகாஷ் எஸ் தென்னவன் எஸ் கான்ஸ்டபிள் சக்திவேல் கான்ஸ்டபிள் வினோத் குமார். இன்னொருத்தர் பேர் என்ன? இன்ஸ்பெக்டர் சந்திரபோஸ். வீரன் உங்களுக்கு ஒண்ணாகாத, நான் பாத்துக்கிறேன். இப்ப போயிடலாம் இங்க பாருங்க. நானும் வரேன். சாரா நான் சொல்றத கேளு. என் மேல சத்தியம். வீட்டுக்கு போ. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சீக்கிரம் போயிடலாம். வீரன் வீரன் 10 நிமிஷத்துல போயிடலாம். வீரன் வீரன் ஒண்ணு ஆகாது. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இப்ப பக்கத்துல வந்தாச்சு. யாரு அது சும்மா அரண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு? சார், ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ. என்ன டாக்டர் பதட்டமா இருக்கீங்க? வண்டியில வீரையா இருக்கான். என்ன வீரையனா? ஆமா, அவனுக்கு 2 இடத்துல கொண்டு பஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நான் உடனே அவனை மேலதிகாரி கிட்ட கூட்டிட்டு போனோம். அவங்க கிட்ட ஏதாவது சொன்னானா? ஆமா சார், அவன் என்கிட்ட சொன்ன வாக்குமூலத்தை நான் அப்படியே போய் அவங்ககிட்ட சொன்னாதான் அந்த 5 போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் சார். டாக்டர், அந்த 3 கோடி ரூபாய் பத்தி வீர ஏதாவது சொன்னானா? ஆமா, பணத்தை மறைச்சு வச்சிருக்க இடத்த என்கிட்ட சொன்னான். அதையும் நான் அவங்ககிட்ட சொல்லணும் சார். சார், வேற ஏதாவது வழி இருக்கா சார்? என் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? நிச்சயமா இருக்கு. இருங்க போலாம். உயிருக்கு போராடிட்டு இருக்கான். வாக்குமூலம் வாங்கணும். சீக்கிரம் வாங்க சார். அவசரப்படாதீங்க டாக்டர். இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தான். வில்பட்டி வழியா போனா நம்ம சீக்கிரம் ஷார்ட்கட்ல போய் சேர்ந்துடலாம். எதுக்கும் கவலைப்படாதீங்க. வேற அது வரைக்கும் உயிரோடு இருப்பானா? உங்க பேரு? நேத்து வரைக்கும் நான் பணத்தை மதிச்சதே இல்ல. பணத்தை விட மனுஷங்களோட சக்தி தான் அதிகம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பணத்து மேல பெரிய மரியாதையே வந்துருச்சு. இத்தனை வருஷமா இவ்வளவு நம்பிக்கையோட எந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா நிச்சயமா மனுஷனை விட பணத்துக்கு தான் மிகப்பெரிய சக்தி இருக்கு. என்ன நான் சொல்றது சரிதானே? என்ன பணத்தை இன்னும் பங்கு போடலையா? அந்த பணத்துக்கு கீழே தான் இருக்கு பணம். எங்களுக்கு பணம் எல்லாம் வேணாமா? எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கம்மா. சார் அவங்க சொல்றது சரிதான் சார். அம்மா பணத்தால நீங்களே வச்சுக்கம்மா. எஸ் கரெக்ட். வேண்டாம் நீங்களே எங்களுக்கு சல்லி காசு கூட வேணாம். எங்களை விட்டா போதும். அத்தனை நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு வேண்டாம். இந்த உலகத்துல 2 சோகம்தான். ஒண்ணு தேவையானது கிடைக்காதது, இன்னொன்னு
தேவையில்லாதது கிடைக்கிறது. அன்னைக்கு உங்களுக்கு அந்த பணம் தேவையா இருந்தது, அதனாலதான் அலைஞ்சு தெரிஞ்சு வந்தீங்க. ஆனா கிடைக்கல. இனி கண்ணு முன்னாடி இருக்கிற அதே பணம் தேவையில்லாம இருக்கு. அப்போ பணத்துக்கு சக்தி அவ்வளவுதானா? பணத்தை விட மனுஷன் தாமா முக்கியம். இது கத்தியால குத்தும் போது தெரியலையா மிஸ்டர் சந்திரபோஸ்? அம்மாங்கிற சந்தோஷத்தை கடவுள் எனக்கு 10 நிமிஷம் கூட கொடுக்கல. என் புருஷனை குத்தி கிழிச்சு அவர் ரத்தம் ஏன் ரத்தம் எல்லாம் ஒன்னா போயிடுச்சு. எல்லாம் இந்த பணத்துக்காக தானே. இந்த பணத்துக்காக எத்தனை கொலை, அதுவும் நியாயத்தை சொல்ல வேண்டியவங்க செஞ்ச நியாயமே இல்லாத கொலைகள் எத்தனை. இன்னும் இந்த பணத்துக்காக எத்தனை கொலைகள் வேணா செய்வீங்கல்ல. ஆனா இந்த பணத்துக்காக நான் செய்ய போற கடைசி கொலை நீங்கதான். சுமாரியா பயப்படாதீங்க, உங்களை அவ்வளவு சீக்கிரம் நான் கொன்னிட மாட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் இருக்கு. உங்க சுயநலத்துக்காக வீரைய மாதிரி ஒரு ஆளை உருவாக்குனீங்க, பணத்தை கொள்ளையடிச்சீங்க, சந்தோஷமா இருந்தீங்க. அப்புறம் பிரச்சனை வந்தபோது நீங்களே அவனை கொன்னுட்டீங்க. உங்க படிப்பு பதவி அனுபவத்தை வச்சு புத்திசாலித்தனமா தப்பிச்சிட்டீங்க. ஆனா புத்திசாலி எப்பவுமே புத்திசாலித்தனமா இருக்க மாட்டான் மிஸ்டர் சந்திரபோஸ். எப்படின்னு கேக்குறீங்களா? புத்திசாலியா இருந்த உங்களுக்குள்ள இருக்கிற முட்டாள்தனத்தை வெளியே கொண்டு வரதுக்காக நான் போட்ட திட்டம் டாக்டர் பாரிவள்ளலோட மறுபிறவி திட்டம். நீங்க நினைக்கிற மாதிரி இவன் வேற யாரும் இல்ல. நீங்க 5 பேரும் சேர்ந்து சுட்டு கொன்னீங்களே மாஜி மந்திரி நாகேந்திரன், அவரோட பையன். ஒரே கல்லுல 5 மாங்காய் அடிச்சேன். இன்னும் சாதாரணமா சொல்லணும்னா ஒரு ஆட்டை கட்டி புலிய கிழட்டு புலிகளை வேட்டையாடுற கதை. வேட்டையாடலாமா?
எனக்கு சம்பந்தம் இல்லைம்மா, என்னை விட்டுடுங்கம்மா, என்னை விட்டுடுங்கம்மா, என்னை விட்டுடுங்க. வேண்டாமா வேண்டாமா, என்னை சுற்றாதீங்கம்மா. வேண்டாமா வேண்டாமா, என்னை சுற்றாதீங்கம்மா. மறைஞ்சதெல்லாம் போதும், வெளியே வாமா பூலாந்தேவி. நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நம்பி வந்த பையன் உயிருக்கு ஆபத்து. இவன் உயிர் முக்கியமா இல்ல உன் புருஷனை கொன்ன என்ன பழி வாங்குறது முக்கியமான டிசைட் பண்ணிக்கோ. என்ன ஒரு அருமையான திட்டம். உனக்கு ஆஸ்கார் அவார்டே தரலாம். உனக்கு நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் தம்பி. சும்மா சொல்லக்கூடாது, என்ன ஒரு நடிப்பு. இதுக்காகவே நீ இன்னும் 10 நிமிஷம் உயிரோடு இருக்கலாம் தம்பி. உங்க 2 பேரு வயசு சேர்த்தாவே என்னுடைய சர்வீஸ் டைம் இல்ல. நீங்க ஆட்டை கட்டி புலிய வேட்டையாட வரீங்களா? அதுவும் கழட்டு புலிய. இப்ப அந்த கழட்டு புலி என்ன செய்யுது பாக்குறியா?
எல்லா விஷயத்தையும் சொல்லாதது என் தப்பு தான். ஆனா அது மறைச்சது காரணம் உன்னோட அமைதி கெட்டு போக கூடாதுன்னு தான். அதுவும் இல்லாம நமக்கு எவ்வளோ செஞ்ச சாராமோட பேச்ச என்னால தட்ட முடியல மல்லிகா. நீ மட்டும் அவசரப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்த நான் உயிரோட வந்திருப்பேனாங்கிறது சந்தேகம்தான். அதனாலதான் கபினி உன்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியா நடந்துக்கிட்டா. அவன் மேல எந்த தப்பும் இல்லை. உனக்கு சேர வேண்டிய பணம், உன்னை பெத்தவங்க பணம், உன்னோட பணம் நீங்க போற வண்டியில இருக்கு. அம்மா, என் சந்தோஷத்துக்காக உங்க 2 பேர் பேர்ல நான் எழுதி வச்சிருக்க சொத்து வாங்கிக்கோங்க. வேணாமா, இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீங்க கொடுத்ததே போதும். அதுக்கு பதிலா நீங்க வளர்த்த பொண்ணு கபினி எங்களுக்கு கொடுங்க. வேலியே பயிரை மேயும் போது அவர்களை வேட்டையாடுவதை தவிர வேறு வழியில்லை. ஆனாலும் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்த குற்றத்துக்காக சரண்டரான சாரல் ஜீவஜோதியையும் ஜோஸ் பிரகாஷையும் நீதிமன்றம் குறைந்தபட்ச தண்டனை கொடுத்து விடுவித்தது.